பாஸ்லாம் கூட எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான். எவ்வளோதான் காசு கொடுத்தாலும் டேலண்ட்டை வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கோட்டை கட்டி வச்சிட்டானுங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஒரு டீம் வந்து ஒரு பிளேயரை வாங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவானுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு ஆஃபர் கையில் வச்சிங்கன்னா அடுத்த ஆஃபர் தேடுற மாதிரி ஒரு ஆஃபர் இது மாதிரி நெகோஷியேட் பண்ணி இருக்கும்போது இன்னொரு ஆஃபர் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ப்ராஜெக்ட் காசை பார்த்து அங்கேருந்து இன்னொருத்த தாவுவாங்க. ஆனால் பார்சலோனா ஒரு பெஸ்ட் அகாடமி வச்சிருக்கானுங்க. டேலண்ட் ஃபுல்லாக வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படின்னே தெரியல. பார்சலோனா ஆல்ரெடி ஒரு பெஸ்ட் அட்டாக்கர் வச்சிருக்காங்க. யார்த்தையுமா நம்ம லக்ஷ்மி அம்மா வச்சிருக்காங்க. லமீன் அம்மாள் வந்து அவருக்கு ஃபியர் பண்ணாத டிஃபெண்டர். நீங்கள் யார் லீஸ்ட்டாக நம்ம டிஃபெண்ட் பண்ணுறது யாரு நீங்கள் கேட்டிங்கன்னா, யாருக்கு நீங்கள் எதிராக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டிங்கனாலே நம்ம லமீன் அம்மாள் நேம் தான் வரும். ஏன்னா இந்த இயர் ஃபுல்லாக சூப்பராக விளையாடிருக்காரு. பவுலர் ரேங்கிங்கில் கூட ஃபர்ஸ்ட் வந்து இருக்காரு. அவர் வின் பண்ண மாட்டோம். இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு பெஸ்ட் அட்டாக் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவேன். அடுத்தது யார் பார்த்தீங்கன்னா பெட்ரி வந்து இந்த வேர்ல்டு கப்பில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஓகே, இந்த வேர்ல்டு கப்பில் சரியாக ஸ்டார்ட்டும் பண்ணல. இருந்தாலும் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் இருக்குல்ல, அவர் எப்போ வராருன்னா கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லையோ பாதியில் தான் வராரு. வந்து மோஸ்ட் சான்ஸ் கிரியேட்டட் பை பிளேயர் வந்து பெட்ரி தாங்க. கடைசியாக 2010 பண்ணது பாதி கேம் தான் வந்திருக்காரு. இருந்தாலும் அந்த கேமை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இவர்கிட்ட பயங்கரமாக இருக்குது. நிறைய பிளேஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் இவர் வருவார். நீங்கள் பெஸ்ட் லெஜண்ட்ஸ்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா இப்போலாம் சொல்கிறீங்க, பால் ஸ்கோல்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. பெட்ரி எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பிளேயர் பிடிக்க காமிச்சது யாருன்னு பார்த்தா பெட்ரின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரியான பிளேயராக மாட்டுறாரு பெட்ரி. அடுத்தது குபாசி த வாரியர். உங்களுக்கே தெரியும், அந்த வாரியர் வந்து இந்த வேர்ல்டு கப் யங்கஸ்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருக்காரு வேர்ல்டு கப்ல. அந்த வேர்ல்டு கப் டிஃபென்சிங் லைன் இவர் வேற லெவலில். இவர் வந்து 19 வயசு, லமீன் அமாலுக்கு 19 வயசு, பெட்ரிக்கு 23 வயசு, எல்லாருக்குமே சின்ன வயசு. குபாசி வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பான். வேற லெவலான பேர். இவர் டிஃபென்சிவ் ஒர்க்கு வேற லெவலுங்க. என்ன இவர் வந்து டிஃபெண்ட் அட்டாக்கை ஸ்டாப் பண்ண மட்டும் இல்லை, அட்டாக் கூட இவர் கிரியேட் பண்ணுவார். அந்த மாதிரியான பிளேயர் தான் இவர். எவ்வளோ த்ரூ பால் போட்டுருக்காரு, எவ்வளோ ஷாட் ஆஃப் த வே விளையாடுறாங்க. இந்த குரூப் ஸ்டேஜ்ல வேர்ல்டு கப் குரூப் ஸ்டேஜ்ல 3 மிஸ் பாஸ் மட்டும் தான் அவர் கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்துங்க, பாஸ் அக்யூரசி எவ்வளோ தெரியுமா? 96% பாஸ் அக்யூரசி. அப்புறம் க்ளீன் ஷீட் 7 க்ளீன் ஷீட். பார்த்துங்க, இந்த 3 பேர். அப்புறம் டேனி ஆல்மோ இருக்காரு. அவர் வேற ஸ்பேஸ் கிரியேட் பண்ணது வேர்ல்டு கப்பை சூப்பராக விளையாடுறாரு. அவரும் சூப்பராக விளையாடுறாரு. இந்த 3 பேர் மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ரியல் மேட்ரிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. அடுத்தது ரோட்ரி வர வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் அவங்க சைன் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த வாட்டி ரியல் மேட்ரிட் வர்சஸ் பார்சிலோனா வேற லெவலில் இருக்க போது. எல்லா அட்டாக்கு ஸ்பெயின் என்ன ஆக போறாங்க நான் வெயிட் பண்ணிருக்கேன். கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க.